ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. கைஸ், யமகா வந்து RS100 எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேங்களா? பிடிக்காதவங்களே யாருமே கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ட்ரீம் பைக்குனால் யமகா RS100 தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் வந்து நான் வாங்கி ஏமாந்தேன். அதை வந்து நான் உங்களை கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கு இது மாதிரி நீங்கள் எங்கேயும் போயிட்டு வாங்கி ஏமாறக்கூடாது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெக்கானிக்குங்க. நான் வந்து அவர் பேரும் சொல்லலை, ஊரும் சொல்லலை. ஏன்னா அவர் ஊரை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். என்னால் வந்துட்டு அவருக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி ஒரு பேர் போன மெக்கானிக்குங்க. யமகாவுக்குன்னா அவர் தான் அது மாதிரி ஒரு ஆள். அவர்கிட்ட நான் ஒரு வண்டி வாங்கியிருந்தேங்க. ஒரு RS100 ஒன்று வாங்கியிருந்தேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ₹1 மேலே தான். ஆனால் அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் கிடையாதுங்க வண்டி. இருந்தாலும் புக்கெல்லாம் கரண்டில் தான் இருந்துச்சு. இன்சூரன்ஸு அதெல்லாம் தான் இருந்துச்சு. இன்சூரன்ஸு 1000 ரூபா கொடுத்தா நம்மளே போட்டுக்கலாம். புக்கெல்லாம் கரண்ட்டில் இருந்துச்சு. சரி, ஓகே. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு நல்ல மெக்கானிக்கு. சரி, இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே உள்ள முழு நம்பிக்கையில் தான் நான் அந்த வண்டி வாங்கினேன். அவர் சொன்ன ரேட்டுக்கு தான் சொல்லி வாங்கிச்சிங்க. வாங்கிட்டு நான் வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு நான் வேறு எதுவுமே பார்க்கல. ஏன்னா எனக்கும் தெரியலிங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீலர்லாம் வாங்கினது கிடையாது. அதுவும் இது மாதிரி ஒரு விண்டேஜ் வெஹிக்கிள் சுத்தமாக வாங்கினதே கிடையாது. எனக்கு அந்த ஒரு பிளானுமே இல்லை. சரி, அண்ணன் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் வாங்கினேன். சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வந்தேன்னா வண்டியில் சுத்தமாக ஒன்றும் சரியில்லை. சரி, அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட அது மாதிரி பேசினாருங்க. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினார். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே வண்டி வாங்கும்பொழுதே நிறையா விஷயங்கள் வந்து தப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தை நான் எதையும் வந்து நான் அதை சரியாக கவனிக்கல. சரி, இவர் எப்படி நம்மள்கிட்ட போய் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சிதம்பரம் RTOக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த RTOவில் இருக்காங்க பாருங்க, ஒரு லேடி இருந்தாங்க. இப்போ யார் இருக்கான்னு தெரியல. நான் சொல்கிறது 10 மாதத்துக்கு முன்னாடி. அந்த லேடி தான் கரெக்டாக எனக்கு சொன்னாங்க. இது மாதிரி என்னப்பா அப்படின்னாங்க. இது மாதிரி நான் வந்து RS100ங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஒரு நிமிஷம், ஏன் அப்படி ரோட்டில் நிற்கிறீங்க? இது மாதிரி RS100ங்க மேடம், நான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண வந்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வண்டியை நான் லாஸ்ட்டாக தாங்க பார்ப்பேன். ஏன்னா வந்து நிறையா வண்டியில் வந்து நிறையா ஃபேக்காக வருது. அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணிவிட்டு கிளியராக நானே செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேடம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து எல்லா வண்டியும் பார்த்துட்டு நான் தான் அதில் லாஸ்ட்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி புது வண்டி நேம் சேஞ்சு அது இதுன்னு வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி வண்டி நான் தான் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்பர் வந்து தப்பாக இருக்குப்பா, இது மாதிரி வந்து நிறைய காயம் நிறையா இருக்குது, யார்கிட்ட வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, என்னான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது மாதிரிங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி, வண்டியில் வந்து நிறைய காயம் இருக்குப்பா. அதாவது காயம்னா அவங்க வந்து இந்த பஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, பஞ்ச் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ அதை தான் அவங்க சொன்னாங்க, காயம் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, இது சரிபட்டு வராது, இப்போ நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க அவங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அதே நம்பர் இதில் இருக்குது. இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண அந்த மார்க் எல்லாமே நல்லா தெரியுது. நான் கண்டிப்பாக அந்த நம்பரோட உங்களுக்கு நான் அந்த நம்பரை அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதோட இன்ஜின் நம்பரில் பாதி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள், இந்த வண்டி நம்பரையும் நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த 2 நம்பரையும் பாருங்கள். அந்த மாதிரி ஃபேக்கான வண்டி இருந்துச்சுன்னா தயவு செய்து வாங்காதீங்க. எல்லாரும் அதை செய்கிறது இல்லைங்க. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் தான் அது மாதிரி செய்கிறாங்க. தலையில் கட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ரொம்ப நேர்மையாக வந்து கரெக்டாக நம்ம அந்த பண்ணணுன்னு பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் யாரையுமே எல்லாரையும் குத்தம் சொல்லலை, அவ்வளோதான். ஏன்னா இப்போ எனக்கு நான் வண்டி வாங்கியிருக்கேன் பாருங்கள், இவர் வந்து பேப்பரு புக்கு அதெல்லாம் தாண்டி இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்கணும். மெயினாக ஃபஸ்ட்டு சேஸ் நம்பரு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதே இன்ஜின் நம்பரு அதே சேஸ் நம்பரு புக்கில் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இவரும் சொல்லியிருக்காரு. அதை நம்பி நான் இவர்கிட்ட வாங்கினா, ஆனால் அதெல்லாம் இதில் கரெக்டாக தாங்க இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் காசு கூடனா வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை அவர் பார்க்காம அதையும் விட்டார் என்கிட்ட. RS100னா எவனாலும் வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குவாங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. நம்பர் நிறையா பஞ்ச் பண்ணி நிறைய சேல் பண்ணுறாங்க, புக்கை மாற்றிடுறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஏன்னா ஏன் காசு மட்டும் காசு கிடையாது, உங்களுக்கும் காசு தானே. நீங்களும் கஷ்டப்பட்டு தானே உங்கள் ட்ரீம் பைக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. RS100 சும்மா ஒன்றும் இல்லாமல் வண்டியே பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்கிறாங்க, 90 ரூபாங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க கைஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நான் அலைஞ்சி எவ்வளவோ வண்டி நான் பார்த்துட்டேங்க. எவ்வளோ வண்டி, எங்கேருந்து குமாரபாளையம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் கரெக்டான வண்டி இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டிங்க, அதுவும் 100 மெயினாக பஞ்ச் பண்ணி விற்கிறாங்க. அவ்வளோ பஞ்சிங் மார்க்கு. அதை எப்படி தான் அவங்க வாங்கி விற்கிறாங்கன்னே தெரியல. நிறைய டீலரே அதை வாங்கி விற்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. இது சம்மந்தமாக நான் ஒரு டீலர்கிட்ட நான் அதை பேசினேன். அவர் என்கிட்ட இதே மாதிரி ஒரு வண்டியை காட்டினார். நான் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி மாதிரியே ஒரு நம்பர் பஞ்ச் பண்ண வண்டியை காட்டினார். நான் சொன்னேன், ஆனால் இது என்னென்னா இது மாதிரி வந்து நம்பர்லாம் பஞ்ச் பண்ணியிருக்குண்ணா, இது மாதிரி இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்குங்களா நம்பர் கிளியர் இல்லைனாங்கிறா என்கிட்ட சிரிக்கிறாரு அவர் சொல்லிட்டு. என்ன தம்பி நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இத்தனைக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த வண்டி நம்பர் அனுப்புகிறாரு, புக் நம்பர் அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்குது. கேட்டதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் இப்படி தாங்க இருக்கும், உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு. அதனால் நான் உங்களுக்கு அந்த நம்பரை போடுறேன். அதே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா தயவு செய்து வண்டி வாங்காதீங்க. தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வண்டி கிடைக்கும். கொஞ்சம் அலையிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி RS 100 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகன்சி வந்துருச்சு. எல்லாருமே அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் பண்ணி தான் தேடிட்டு இருக்கோம். தேடுங்க, கண்டிப்பாக நல்ல வண்டி கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் நல்லவன், ரொம்ப நல்லவன், அவன் சொன்னான் நான் வாங்கினேன் அப்படின்னு வாங்கிடாதீங்க. என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணியே போயிடாதீங்க. அது மட்டும் இல்லை, அந்த வண்டியை வந்துட்டு ஒரு RTO ஆஃபீஸில் வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இல்லை இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேங்க. நான் சொல்கிறேன், அது எவ்வளோ விலை வாங்கினதுன்னு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். 1,50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது 80,000 தான் கொடுத்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த போக மாட்டேதுங்க வண்டி, அவ்வளோதாங்க போகுது, இல்லைனா நீங்கள் இன்னும் 4 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீ ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் அந்த வண்டி எனக்கு விற்று கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்போ அந்த வண்டியில் ஏதோ பிழை இருக்குது தானே. அதனால் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நல்லா தேடி வாங்குங்க. எல்லார் காசும் காசு தான், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அது மாதிரி அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா எனக்கு வந்து அதில் நஷ்டம். அந்த வண்டி வாங்கி அவர்கிட்டே கொடுத்ததில்ல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மாதம் ஓட்டினேன். அதையும் அவர்கிட்ட சொன்னேன், 2 மாதம் ஓட்டிட்டு தான் கொண்டு போய் கொடுத்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,000 நஷ்டம். இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் கரெக்டாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். ஓகே தான், இந்த வண்டி எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் 1,00,000 மேலே தான் நான் இந்த வண்டியை வந்து வாங்கியிருக்கேங்க. அவ்வளோவுக்கு இதில் ஒர்த்தான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லைங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி வண்டி இப்போ ஃபஸ்ட்டு கிளியராக கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். RS 100 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 5 லட்சம் கூட செலவு பண்ணலாம். நீங்கள் ஜோடிக்கலாம். நீங்கள் இஞ்சி போடுற காசு எல்லாமே அப்படியே அந்த வண்டி அழகு தான் படுத்தும். அவ்வளோவுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது மேட்டரே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அதை கூட சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் புக்கே தப்பாக இருக்குது, நம்பரே தப்பாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். பொறப்பே தப்பாக இருக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? 2 மாதம் அந்த வண்டியை என்னைக்கு நான் RTO ஆஃபீஸ் கொண்டு போனோம் அன்னையிலேருந்து எனக்கு தூக்கமே போச்சு. கரெக்டாக 2 மாதங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷம் கனவு அது. இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணி ஒரு வண்டி வாங்கி இப்படி ஃபேக்காக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடங்க. எனக்கு தூக்கமே வரல. அந்த வண்டியை கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 25,000 எனக்கு கீழே கிடக்கு, நஷ்டம்தான். அதனால் வண்டியை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. இன்ஜின் நம்பரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சேஸ் நம்பரு இதெல்லாம் புக்கில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரொம்ப எஃப்சிலாம் ரொம்ப காட்டுற மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினும் சரி இருக்காது. நீங்கள் நிறைய ஒரு 4-5 எஃப்சிலாம் கட்டி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களா, ₹1 நீங்கள் வண்டி வாங்குறீங்க, இப்போ ஒன்றுமே சரியில்லைன்னு வச்சிங்களா, இன்ஜின் வேலை பார்க்கணும், அடுத்தது நீங்கள் எஃப்சி காட்டணும், அது எக்ஸ்ட்ரா செலவு தான். அதனால் வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அலைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் அலையாத இடம் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டேன். ஐயோ, இந்த இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேருங்க சேலு போய் பார்த்தோம்னு வச்சிங்களா, அவ்வளோ ஃப்ராட் தனம். இதை நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கவங்களும் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட் தான் உண்மையாலுமே. ஏன்னா வந்து அவங்களெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். சில பேர் அதை விற்றா போதும், அதில் 20,000 30,000 நமக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படிலாம் விற்கிறாங்க. அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லை உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சவங்களை யாரையாவது கூப்பிட்டு போங்க கூட. என்ன மாதிரி நான் தெரியாமல் போய் மெக்கானிக் சொன்னார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எவ்வளோ மெக்கானிக் பேர் இருக்காங்க, நல்ல மெக்கானிக்கும் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, இந்த வண்டியை சரி விட்டுறப்பா, விட்டுருப்பா, வாங்காதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதை தேடி அலைஞ்சு தான் மெட்ராஸ்லேருந்து தான் அந்த வண்டியை வாங்கினேன். இன்னும் நேம் சேஞ்ச் பண்ணலை, நேம் சேஞ்ச் பண்ண போகணும். எப்படியும் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வண்டியை நேம் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு இதுலேயும் வேலை இருக்குது கைஸ். இதுலேயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அது இப்போ இல்லைங்க, அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா ஃபைனான்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இதை நான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஜின் சரியில்லைன்னா கூட வேலை பார்த்துக்கலாம், டயர் சரியில்லையா மாற்றிக்கலாம். ஒன்றுமே சரியில்லைன்னா என்ன தான் பண்ணுறது? அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்.
RS 100 வாங்கிட்டு நாளைக்கே சேல் பண்ண போகிறதில்ல. உங்கள் ட்ரீம் பைக்கு நீங்கள் காலம் ஃபுல்லாக அதை வச்சுக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது வாங்குறத கரெக்டாக வாங்குங்க. நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. See you next video. Bye guys.